இப்போ தான் வந்து பஸ்ஸு போகுது. ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் இங்கே பஸ்ஸு போகுது. காடுக்கு நடுவில் தான் வந்து நம்ம போய் ஆகணும். ரொம்ப ஸ்டிப்பான ரோடு. ஸோ பைக்கில் போகிறதுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா பைன் மர காடுகள் தான் ஃபுல்லாகவே. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக அடர்த்தியாக இருக்குங்க. அந்த ஃபாரஸ்ட் நடுவில் தான் இந்த ஸ்ரீவாரு பாதம்ன்றது இருக்குது. இதான் வந்து திருப்பதியோட ஹையஸ்ட் பீக்கு. ஓகேங்களா, இங்கே இருக்க கிளைமேட் மாதிரி வேறு திருப்பதியில் கூட இருக்காதுங்களும். வாங்கின விளக்கை கொண்டு போயிட்டு அங்கே போய் ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிக்கலாம். இங்கே மலை தாங்க திருப்பதியில் பீக்குன்னு சொன்னேன். இங்கே தான் வந்து பூலோகத்துக்குள்ள பெருமாள் வரும்போது முதல்ல கால் பதிச்ச இடம் இதாங்க. குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க பெருமாளை வேண்டிட்டு இந்த மரத்தில் தொட்டில் கட்டினாங்கன்னா குழந்தை பிறக்குன்றது இங்கே இருந்தது பெரிய நம்பிக்கைங்க. அதனால் வேண்டிக்கிங்க. இதுதான் பெருமாள் பாதம். ஓகேங்களா, உங்களுக்கு கிளியராக ஃபோட்டோ காட்டுறேன். இது இப்படி தான் இருந்துச்சுங்க முதல்ல. இப்போ தான் கிளாஸில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். காட்டுறது எனக்கு மகிழ்ச்சி. நல்லா இருக்குங்களா? அங்கேருந்து கரெக்டாக அந்த பாதத்துக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோயில் இருக்குங்க. திருப்பதி கோயிலை பார்த்த மாதிரி தான் பாதத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ பெருமாள் இங்கே காலை வச்சுட்டு சிலாத்தோணத்தை 2வது அடி வச்சுட்டு 3வது அடி திருப்பதி கோயிலை வச்சு அங்கேயே வந்து ஐக்கியமாக தான் சொல்கிறாங்க. இது அடுத்து சூப்பராக ஒரு ட்ரிப் போகிறோம். இதுக்கு பஸ் இருக்குது. பஸ்ஸுலேயே 4 இடத்துக்கு கவர் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு டிக்கெட் எடுத்து அங்கே காட்ட பாருங்கள். பாபநாசம், ஆகாச கங்கா, வேணுகோபால் சாமி டெம்பிள், ஜிபாலி. இந்த ஜிபாலின்றதை நிறைய பேர் கவர் பண்ண மாட்டாங்க. ஏன்ற ரீசன் நாங்கள் போய் சொல்கிறேன், சரிங்களா? நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு பஸ் டிக்கெட் எடுப்போம். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே டிக்கெட் இருக்குங்க. அதை ஒரு டிக்கெட் எடுத்தால் அப் அண்ட் டவுனுக்கு அதுலேயே எல்லாமே மாறி பார்த்துக்கலாம். போயிட்டு காட்டுறவங்க வாங்க பார்ப்போம், சரிங்களா? வித்துவங்க கூட வரேன். நான் சொன்ன மாதிரி ராம் பகீச்சா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, மொத்தம் 6 கோயில் போட்டிருக்காங்களா. 6 கோயிலுக்கும் ஒரே பஸ்ஸில் ஏறி இறங்கி பார்த்துக்கலாங்க. மார்னிங் 6 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கோயிலாக பார்த்து போகலாம். இதில் பெரியவங்களுக்கு 120 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு 65 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு பாருங்கள். பாப்பாக்கும் நம்மளுக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போகும்போது பெருமாள் பாதம் தாங்க. வாங்க, ஸ்ரீவாரு பாதம்னு சொல்லுவாங்க. பஸ் ஏரியாச்சு. வாங்க, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஸ்ரீவாரு பாதம் போகிறேங்க. ஓகேங்களா, இந்த ரோடு சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து இப்போ தான் வந்து பஸ்ஸு போகுது. ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் இங்கே பஸ்ஸு போகுது. காடுக்கு நடுவில் தான் வந்து நம்ம போய் ஆகணும். ரொம்ப ஸ்டிப்பான ரோடு. ஸோ பைக்கில் போகிறதுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா கஷ்டம், ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பைக்கில் போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்க நீங்கள் வேனையோ இல்லாட்டி பஸ்ஸில் போகலாம். பஸ்ஸில் போகிறதா என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. 120 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அது ஒருத்தன் கேட்டால் ஒருத்தர் தான். இப்போ பாருங்கள், பஸ்ஸு போயிட்டு கரெக்டாக வந்து பெருமாள் பாதலூன்ற இடத்துக்கு முன்னாடி நின்னாச்சு. ஸ்ரீவாலு பாதலூன் பேர் அதுக்கு நிப்பாட்டாங்க. இப்போ நம்ம இறங்கி விட்டு அந்த பஸ்ஸு போயிடுங்க. நம்ம பார்த்துட்டு வந்த பிறகு எந்த பஸ் நிற்குது ஏறி அடுத்தடுத்த இடத்துக்கு போய்க்கலாம். மொத்தம் 6 கோயில் சொல்லியிருக்காங்களே. நான் ஒவ்வொரு கோயிலுக்கும் தனித்தனி வீடியோவை போடுறேன். ஃபுல்லாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும் பாருங்கள். பஸ் இறங்கி முன்னாடி போனால் பார்க்கிங் இருக்குங்க. பார்க்கிங் பெருசாகவே இருக்கும். ஏன்னா அவ்வளோ வண்டி வந்து போகிற இடம்ல. ஸோ பார்க்கிங் அல்டிமேட்டாக இருக்கும். அதை சுற்றி ஃபாரஸ்ட் தாங்க. பைன் மர காடுகள் தான் ஃபுல்லாகவே. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக அடர்த்தியாக இருக்குங்க. அந்த ஃபாரஸ்ட் நடுவில் தான் இந்த ஸ்ரீவாரு பாதம்ன்றது இருக்குது. இந்த ஸ்ரீவாரு பாதலோட என்ன பேர், ஏன் வந்துச்சு, இந்த இடத்தோட சிறப்பு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். கூட அப்படியே நீங்களே சேர்த்து ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கலாங்க. இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் முன்னாடி நடந்து போகிறீங்க பாருங்களேன். காந்தி தாத்தா வேஷம் போட்டு ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி நிற்கிறாரு பார்த்தீங்களா, சில மாதிரி. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அவருக்கு பண்ணலாம். அது எவ்வளோ பண்ணுமோ நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த பாருங்கள், பாப்பா நிப்பாடியாச்சு, நம்மளை ஹெல்ப் பண்ணியாச்சு. இது மாதிரி அங்கங்கே நிற்பாங்க. எங்கெங்கே டூரிஸ்ட் பஸ்ஸுக்கு மாதிரி வேஷம் போட்டு நிற்பாங்க. இதோ நம்மளால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் அவங்க நம்ம பண்ணுவோம். சூப்பராக இருக்கார்ல அப்படியே. இப்போ நம்ம அங்கேருந்து போனால் ஒரு 200 மீட்டர்ஸ் முன்னாடி போகிறாங்க. லெஃப்ட் சில ஃபுல்லாகவே வந்து ரைட் சைட்லேயே லெஃப்ட் சைட்லேயே கடைங்க இருக்கும். நம்ம எதாவது பார்த்துட்டு அப்படியே முன்னாடி போகலாங்க. கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குங்க. மலையோட திருப்பதி மலையில் 7வது மலை இதுதான் வந்து திருப்பதியோட ஹையஸ்ட் பீக்கு. ஓகேங்களா, இங்கே இருக்க கிளைமேட் மாதிரி வேறு திருப்பதியில் கூட இருக்காதுங்க. அவ்வளோ சில்னஸாக இருக்கும். ஏன்னா இதுதான் திருப்பதியோட பீக்கு. ஓகேங்களா, வாங்க முன்னாடி போவோம். முன்னாடி போனால் அங்கே விளக்கு போடுவாங்க. விளக்கு வைக்கிறது பாருங்கள். அங்கே விற்பாங்க. 50 rupees நினைக்கிறேன் நான் சார்ஜ் பண்ணது. 50 rupees கொடுத்தா அவங்க வந்து அந்த விளக்கு கொடுப்பாங்க. முதல்ல நம்ம அந்த விளக்கு வாங்கிக்கணும். ஓகேங்களா, விளக்கு வாங்கிட்டு அந்த ஸ்டெப்ஸ் ஏறதுக்கு முன்னாடியே விளக்கு போடுவாங்க. நம்ம அங்கே போய் நம்ம விளக்கு போட்டு பிரார்த்தனை வச்சோன்னா நிறைய பேரும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம விளக்கு வாங்கிக்கலாம். விளக்கு வாங்கிட்டு முன்னாடி போகலாம் வாங்க. ஓகேங்களா, பாப்பா வாங்க போகிறா பாருங்க. விளக்கு வாங்கியாச்சு. கொஞ்சம் முன்னாடி போனால் போதுங்க. ரொம்ப தொலைவு போகல. அந்த பாருங்க, படிக்கட்டு இருக்கா. படிக்கட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்து எல்லாமே விளக்கு போட்டுருப்பாங்க. காட்டுறேங்க. அங்கே தெரிஞ்சா எல்லோரும் போகிறாங்களா, அதை பாருங்கள் விளக்கிறதுல. ஸோ நம்மளும் வாங்கின விளக்கை கொண்டு போயிட்டு அங்கே போய் ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிக்கலாம். இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. நம்மளே தாங்க விளக்கு போட்டுக்கணும். இங்கே மேலே தான் ஆள் இருப்பாங்க.
செக் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ வாங்கிட்டு போன இலக்கை நம்மளே வந்து பொருத்திட்டு நம்மளே என்ன வேண்டுதலுக்கோ அந்த வேண்டுதலை நம்ம சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு மனசார வேண்டிட்டு பண்ணால் நடக்கின்றது 100%ங்க. இந்த மலையை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன்னு சொன்னேன். இந்த இடத்த பற்றி படிக்கிட்டே இருக்கும்போது நான் சொல்கிறேங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்த வழிக்கு சாமி கும்பிட்டுப்போம். சரஸ்வதி ஃபஸ்ட்டு கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதி முடிஞ்ச முறை நானும் வந்து விளக்க ஆரத்தி எடுத்துகிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டெப்ஸ் ஏற போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் வேண்டிப்போம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஏற்றுங்க, கண்டிப்பாக நிறைவேறுங்க. 100% இது. ஓகேங்களா? வாங்க இப்போ முன்னாடி போவோம். இந்த மலை தாங்க திருப்பதியில் பீக்குன்னு சொன்னேன். இங்கே தான் வந்து பூலோகத்துக்குள்ள பெருமாள் வரும்போது முதல்ல கால் பதிச்ச இடம் இதுதாங்க. இங்கே தான் பெருமாள் வந்து முதல்ல காலை பதிச்சு தான் சொல்கிறாங்க. 2வது பாதம் வந்து இங்கேருந்து இன்னொரு 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்க இடத்துல வந்து அங்கே வந்து சிலாத்தோரணம் ஒரு இடம் இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? சிலாத்தோரணத்தை வச்சுருக்காரு. அதுவும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். 3வது அடி தாங்க திருப்பதி கோயில் இருக்குல்ல, அங்கே வச்சுருக்காருங்க. இங்கே பாருங்கள், இந்த மரம்லாம் இருக்கா? இந்த மரத்தில் ஹைலைட் என்னன்னு சொல்கிறேன். அங்கே கொஞ்சம் முன்னாடி போவோம். இந்த மரத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு ஏதோ மஞ்சளாக இருக்கு பார்த்துருப்பீங்களே, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, தொட்டில் தாங்க. குழந்தை பாக்கி வேணுன்றவங்க பெருமாளை வேண்டிட்டு இந்த மரத்தில் தொட்டில் கட்டினாங்கன்னா குழந்தை பிறக்குன்றது இங்கே இருந்தது பெரிய நம்பிக்கைங்க. அதனால தான் இங்கே வரத்தில் குழந்தை பாக்கி வேணுன்றவங்க ஃபுல்லாகவே வந்து தொட்டில் கட்டுறாங்க. ஓகேங்களா? எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, அவ்வளோ இருக்குது. பக்கத்துலேயே கடை இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிட்டு அங்கே தொட்டில் கட்டுறாங்க. இப்போ நம்ம போனது மே மாதங்க, அதான் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. அதேமாதிரி பஸ்ஸு ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அந்த ரஷ்ஷு கம்மியாகிடுங்க. ஓகேங்களா? மேலே போக கிளைமேட்டும் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே திருப்பதியிலே 7வது மலை ஹையஸ்ட்டு பீக்கு இதுதான். ஓகேங்களா? மொத்தம் 300 படிக்கட்டு தாங்க. ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. 300 படிக்கட்டு ஏறி நம்ம மேலே போனால் வச்சுக்கலாம், வந்துடலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ கட்டியிருக்கு பார்த்தீங்களா? இன்னும் மஞ்சளாக இருக்குல்ல, அப்படியே சாரையாக அதுதான். 300 படிக்கட்டு ஏறினா மேலே போயிடலாங்க. மேலே போனால் ஒரு பாதை ஒன்று வச்சுருப்பாங்க. நான் உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன் பாருங்கள். அந்த பாதத்தை முதல்ல வந்து ஓப்பனில் தான் வச்சுருந்தாங்க. நம்ம மக்கள் வந்து அதை பூ போடுறது தேங்காய் உடைக்கிறதுன்னு டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ வந்து அது ஒரு கிளாஸில் போட்டு வச்சுருக்காங்க. நான் நெட்லேருந்து எடுத்த கிளாஸ் போடாத இமேஜை உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நீங்கள் பார்க்கணும்ல, பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்ல. நிறைய பேர் இது போக மாட்டாங்க. இதுக்கு பஸ் வசதிலாம் இருக்குங்க. 20 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் பஸ்ஸு மாறி பார்க்கலாம். கம்பல்சரி இந்த இடத்துக்கு நம்ம போனோங்க. திருப்பதி மட்டும் போயிட்டு வந்துடுறோம். நம்ம ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இடத்துக்கும் போயிட்டு வாங்க. திருப்பதி இது மாதிரி நிறைய இடம் இருக்குது. இந்த வீடியோ நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். நம்ம துளசி வைக்கிறாங்களா? துளசி வாங்கிக்கோங்க. மேலே வந்து நம்ம வந்து அது பெருமாள் பாதத்துக்கு துளசி வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். ஒரு 10-20 செகண்ட் நீங்கள் நம்ம நிற்கலாங்க. ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கூட்டம் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ நேரம்லாம் நிற்கலாம். ஆனால் கூட்டம் இருக்குல்ல, மேலே பாங்க. மேலே வந்தோடனே அந்த பெருமாள் பாதத்தை காட்டுறேன். அதுக்கு உண்டானது மேலே ஒரு கூட்டம் வச்சுப்பாங்க, அதையும் காட்டுறேன். வாங்க முன்னாடி போவோம். ஓகேங்களா? குட்டி எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கல்ல? கூட்டம் அதிகமாக இருந்துச்சுங்க. நான் போனது மே மாதன்றதால கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. இதே நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இன்னும் வந்து மழை டைம்லாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மிஸ்ட்டு அப்படி இருக்கும். உங்களால் வந்து அங்கே நிற்கவே முடியாது. காற்று அப்படி அடிக்கும். அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்குல்ல. அதனால் வந்து கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக மறைச்சிருங்க. அந்த அளவுக்கு இந்த இடம் அருமையான இடம். ஓகேங்களா? வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது பெருமாள். அங்கே கூட இருக்குல்ல, அங்கே தான் இருக்கார். வேண்டிக்குங்க. இதுதான் பெருமாள் பாதம். ஓகேங்களா? உங்களுக்கு கிளியராக ஃபோட்டோ காட்டுறேன். இது இப்படி தான் இருந்துச்சுங்க முதல்ல. இப்போ தான் கிளாஸில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். காட்டுறது எனக்கு மகிழ்ச்சி. நல்லா இருக்குங்களா? அங்கேருந்து கரெக்டாக அந்த பாதத்துக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோயில் இருக்குங்க. திருப்பதி கோயிலை பார்த்த மாதிரி தான் பாதத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ பெருமாள் இங்கே காலை வச்சுட்டு சிலாத்தோரணத்தை 2வது அடி வச்சுட்டு 3வது அடி திருப்பதி கோயிலை வச்சு அங்கேயே வந்து ஐக்கியமாக தான் சொல்கிறாங்க. இதுதான் இந்த கோயிலோட வரலாறு, இந்த இடத்தோட வரலாறு. ஓகேங்களா? கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்குது. மிஸ்ட் இருந்தால் தெரியாது. கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் நம்மளால் ஜூம் பண்ணி எடுக்க முடியல. ஓகேங்களா? மேலேயே வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து பழைய பாதம் இருந்த ஃபோட்டோங்க. இப்போது இவங்க ரெடி பண்ணி வேறு வச்சுருக்காங்க, டேமேஜ் ஆனதால். ஸோ இறங்குவோம். அப்படியே இறங்கி முன்னாடி போனால் நம்ம பஸ்ஸு போய் ஏற வேண்டிய இடம் வந்துடும். கடைங்க இருக்குங்க, லெஃப்ட் சைட்லலாம் கடைங்க இருக்கும். இறங்கும்போது நம்ம பசங்களுக்கு எதாவது வேணும்னா வாங்கிக்கலாம். அந்த பெருமாள் பாதம்லாம் அங்கே விற்பாங்க கடையில். பெருமாள் பாதம், அப்புறம் வந்து தங்கு சக்கரம் அதெல்லாம் விற்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு எதாவது தேவைப்பட்டால் வாங்கிட்டு நம்ம போகலாம். கொஞ்சம் கீழே இறங்கி போனால் நம்மளுக்கு பழக்கடலாம் இருக்கும். நம்ம வேணுன்றதை வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணலாம். கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக போனால் நல்லாயிருக்கும். பாப்பாக்க நம்ம ஃப்ரூட் வாங்கியாச்சு. கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி நான் வாக் பண்ணி கிளைமேட்டுக்கு உங்களுக்கு வேர்க்குன்றதே இருக்காதுங்க. வெயில் டைமில் போனால் கூட அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் சொல்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னா நேரில் போனால் தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு வாட்டி போய் பாருங்கள். இது பக்கத்துலேயே சிலாத்தோரணம் இருக்குது. சிலாத்தோரணம் அடுத்த வீடியோ வரும். நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக வரும், காட்டுறேன். கொஞ்சம் முன்னாடி பார்க்கிங் இருக்கா? பார்க்கிங் முன்னாடி போனால் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க.
அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம ஒரு வண்டி இருந்துச்சா ரெடியே நிற்கும், இல்லைனா வண்டி வந்து உடனே கிளம்பிடுங்க. அதெல்லாம் வண்டி போயிடுச்சுன்ற கவலை தேவையில்ல. ஒரு 15 மினிட்ஸ்க்கு வண்டி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி போவோம், பஸ் இருந்தால் ஏறுவோம், இல்லை ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். பஸ் வந்த பிறகு ஏறிட்டு அடுத்தது சிலாத்தோரணம் போவோம். சிலாத்தோரணமும் சூப்பராக இருக்குங்க, அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோ. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை மாதிரி திருப்பதி வீடியோ நிறைய வரும், ஒவ்வொன்றும் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா ஃபாரஸ்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ திக்காக இருக்குல்ல, அது வழி அங்கே பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஓகேங்களா, வாங்க போவோம். இந்த ஃபாரஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்டு, இதுல தான் பஸ் வந்து நிற்கும். பஸ்ஸில் ஏறி அடுத்தது இது மாதிரி அடுத்தடுத்த கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க. நம்ம சேர்த்து 6 இடத்துக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்துரும். அதனால் நம்ம திருப்பி டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு வாட்டி டிக்கெட் எடுத்தால் போதும். அந்த டிக்கெட்டை வச்சே பார்த்தலாம். ஈவினிங் 7 மணி வரைக்கும் நம்ம பொறுமையாக ஒவ்வொரு கோயிலாக பார்க்கலாங்க. அடுத்தடுத்த கோயில் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். கன்ஃபார்மாக இன்டெப்த்தாக என்ன இருக்கோ டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகேங்களா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. ஒவ்வொரு வீடியோவும் சூப்பராக இருக்கும். சரிங்களா, இப்போ பஸ் வரப்போகுது, பஸ் ஏறுவோம். ஓகேங்களா, பஸ் ஏறிட்டு அடுத்தது சிலாத்தோரணம் அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே வருவோம். சரிங்களா, வாங்க. ஸ்ரீவாரி பாதையில் பார்த்தாச்சு. அடுத்தது சிலாத்தோரணம் போய் பார்க்கலாம். மாங்காய் கொடுங்க எல்லாருக்கும். அடுத்தது பஸ் இங்கே வருங்க. பஸ் இங்கே ஏறிட்டு சிலாத்தோரணம் போகிறோம். அங்கே போய்ட்டு மீட் பண்ணுறேன். ஓகேங்களா, அடுத்த வீடியோ அது வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. கொடுத்துமா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணலாம். மாங்காய் ஷேர் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், பாய்.